ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹமீத் எலக்ட்ரானிக்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊஃபர் லைன்ல இருந்து ட்விட்டருக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, கத்துக்கோங்க. நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க ட்விட்டர்ல எப்படி கெப்பாசிட்டி நினைக்கிறது, என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவு தான் இது. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டியூட்டர் எடுத்துக்கலாம். டியூட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 லைன் வரும். ஒன்று பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நெகட்டிவ் லைன் நமக்கு டைரக்டா ஊஃபர் லைன்ல கொண்டு நம்ம இணைச்சிடலாம். பாசிட்டிவ் லைனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இணைக்கணும். இதுல ஒரு நம்ம போடக்கூடிய கெப்பாசிட்டரும் சரி ரெசிஸ்டன்ஸும் சரி சீரிஸ் கனெக்ஷன்ல நினைக்கணும், பேரல் பண்ணக்கூடாது. நமக்கு ஊஃபர்ல இருந்து வரக்கூடிய லைன், அதாவது நம்ம ஆம்பிளிஃபயர்ல இருந்து வரக்கூடிய 2 லைன், அதாவது பிளஸ் மைனஸ்ன்னு வரும். ஸோ அந்த சிகப்பு கருப்பு அப்படிங்கிற வயரை ஊஃபர்ல நம்ம டேரக்டா கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஊஃபர்ல இருந்து ட்விட்டருக்கு நமக்கு பேரலா இணைக்கணும். ஸோ அந்த பேரலா இணைக்கும் போது ட்விட்டருக்கும் ஊஃபருக்கும் இடையில பிளஸ் லைன்ல நமக்கு ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் நம்ம ஆட் பண்ணணும். அது என்ன வேல்யூ ஆட் பண்றது, எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ நமக்கு பிளஸ் லைன்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதே லைன்ல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றோம். இந்த மைனஸ் லைன் டேரக்டா நமக்கு ஊஃபருக்கு போயிடும். இதுவும் ஊஃபர்ல இருந்து லைன் எடுத்துக்கலாம். இது பிளஸ் லைன், இது மைனஸ் லைன். ஊஃபர்ல இருந்து லைன் வரும். இந்த ட்விட்டருக்கும் இந்த ஊஃபருக்கும் நடுவில் இது ஊஃபரு. ட்விட்டருக்கும் ஊஃபருக்கும் நடுவில் நமக்கு பிளஸ் லைன்ல மட்டும் இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பாத்தீங்கன்னா 4.763 வோல்ட் நான் போலார் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணீங்க. 4.763 வோல்ட் நான் போலார் கெப்பாசிட்டர் அல்லது 2.263 கெப்பாசிட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அல்லது 1 MFT 63 கூட நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம கூட்ட குறைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி சில்னஸ் நமக்கு ஷார்ப்பாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும், மாறும். அதே மாதிரி இங்க 4.7 MFT 63 வோல்ட், அதுக்கு மேல நம்ம போட்டக்கூடாது. ஒரு 10 MFT போடலாம்னு சொல்லிட்டு அப்படி போடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம போய் இந்த 4.7க்கு மேல நீங்க கெப்பாசிட்டர் வேல்யூ ஆட் பண்ணிட்டீங்க போடுறீங்க அப்படின்னா ட்விட்டர் படிக்க ஆரம்பிச்சிடும், சில்னஸ் கொடுக்காது. அதனால இந்த 4.7 MFTக்குள்ள அதுக்கு கீழே 2.2 அல்லது 1 MFT அல்லது 0.22 அல்லது 0.47, ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வோல்ட் பாத்தீங்கன்னா 63 வோல்ட் வைக்குங்க. இதுல நான் போலார் கெப்பாசிட்டர் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் போலார் கெப்பாசிட்டர் நமக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. இங்க கெப்பாசிட்டர் நம்ம இணைக்கிறோம். இதுல பிளஸ் மைனஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் போலார்ல பிளஸ் மைனஸ்ங்கிறது கிடையாது. எந்த டெர்மினல்ல நம்ம எந்த டெர்மினல் வேணாலும் நம்ம இணைக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றோம். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ohms 3 watt, 10 ohms 3 watt அல்லது 15 ohms 3 watt நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஹெவியான ஆம்ப், எஸ்டிக் ஆம்ப் இல்ல ஃபெட் ஆம்ப்லாம் நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்யூம் ஏற்றும் போது சில்னஸ் கூட்டும் போது நமக்கு ட்விட்டர் மெல்ட் ஆயிடும் அல்லது ட்விட்டர் போயிடும், கட் ஆயிடும் இல்ல. ஸோ அது கட் ஆகாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் போடுறதுனால நமக்கு ட்விட்டருடைய உள்ள லைன் கட் ஆகாம நமக்கு பாதுகாக்கும். சரிங்களா? ஸோ அதனால நமக்கு ஒரு 10 ohmஸோ அல்லது ஒரு 15 ohmஸோ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஊஃபர்ல இருந்து வரக்கூடிய பிளஸ் லைன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு அந்த ரெசிஸ்டன்ஸோட ஒரு முனை இன்னொரு முனையில இருந்து நம்ம கெப்பாசிட்டர் கொடுக்குறோம். கெப்பாசிட்டர்ல இருந்து வரக்கூடிய அடுத்த முனையை நம்ம டியூட்டருடைய பிளஸ்ல நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படித்தான் நமக்கு ஒரு டியூட்டர் இணைக்கக்கூடிய முறை. சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா 3 வாட் இருக்கணுமா, 3 வாட் அல்லது அதுக்கு மேல இருக்கணும். ஏன் நம்ம 3 வாட் அல்லது அதுக்கு மேல இருக்கணும் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 3 வாட்டுக்கு கீழே கம்மியா 1/4 வாட் 1/2 வாட் நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அடிக்கடி போயிட்டே இருக்கும்.
ஏன்னா நீங்க வால்யூம் ஏற்றும் போது ரெசிஸ்டன்ஸ் வந்து அதோடைய லைஃப் வந்து கம்மியாயிடும். வாட்டேஜ் நம்ம கம்மியா போடும்போது அதெல்லாம் தாங்க முடியாம அடிக்கடி ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், மினிமமா 3 வாட்ஸ் போடுறோம். 3 வாட்ஸ் கிடைச்சாலும் சரி, 5 வாட்ஸ் கிடைச்சாலும் சரி போடலாம் தாராளமா, அதுல தப்பு இல்லை. சப்போஸ் எனக்கு ரெசிஸ்டன்ஸே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா கெப்பாசிட்டரோட லிங்க் பண்ணி நம்ம டியூட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 4.763 வோல்ட் நான் போலார். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 ohms 3 வாட் அல்லது 15 ohms 3 வாட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டிலே பாத்தீங்க அப்படின்னா 4.7 யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து 2.2 யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து 1 MFT யூஸ் பண்ணலாம், அல்லது 0.22 யூஸ் பண்ணலாம், அல்லது 0.47 யூஸ் பண்ணலாம். வோல்ட் எப்போதுமே காமனா 63 வோல்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நான் போலார் கெப்பாசிட்டரை வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்படித்தான் வந்து டியூட்டர்ல வந்து நம்ம ஒரு எப்படி கெப்பாசிட்டர் எப்படி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஊஃபரோடய கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது இதுதான் ஒரு மெத்தடு. இதை நீங்க தெரிஞ்சுங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் தெரியும், தெரியாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்குங்க. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த பதிவு போடணும்னு நினைச்சேன். நம்முடைய கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்காக இந்த பதிவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.